பல வருடங்களா தண்ணியே இல்ல அப்படி சொல்றோம். அதே பல வருடங்களா 20 வருஷமா வந்துட்டு இங்க அவர் இல்ல தான் தண்ணி இருக்காரு. இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் பினாமி பேர்ல நிறைய சாராய கடை வச்சிருக்காரு. அந்த தண்ணி கிடைக்குது இங்க மலிவு விலையில. ஆனா இங்க குடிக்கிறதுக்கு தான் தண்ணி இல்ல. அப்பா ஸ்டாலினோட அப்பாவோட சாராயத்துக்கு இங்க பஞ்சம் இல்ல. சாராய தண்ணி இங்க 24 ஹவர்ஸ் கடை இங்க. இங்க இருக்கக்கூடிய மதுபான கடைகள் நான் நைட்லாம் பிரச்சாரம் முடிச்சு போயிட்டு இருக்கேன். 24 மணி நேரமும் ஒரு மது போதை கிடைக்குதுன்னா இந்த அமைச்சர் தொகுதி எல்லாம் கிடைக்கும். எப்ப போனாலும் எங்க போனாலும் அந்த கடையில சும்மா லைட்டை மட்டும் அமர்த்தி சட்டை இறக்கிருக்காங்களே தவிர வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அந்த தண்ணிக்கு இங்க பஞ்சம் இல்ல. குடி தண்ணிக்கு தான் இங்க இப்ப பஞ்சம். நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் நம்ம பார்த்துட்டு வரும்போதே உங்களோட டிராவல் பண்ணும்போதே பார்த்தோம். பெண்கள் எல்லாரும் உங்களை சூழ்ந்துகிட்டு கேட்ட ஒரு கேள்வியும் இதுதான். மதுபான கடையை இழுத்து மூடுங்கன்னு கொந்தளிக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் இருக்குன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கொந்தளிக்கிறாங்க, இந்த மாதிரி மூடணும்னு சொல்றாங்க. பட் இதே ஊர்ல தான் நிறைய ஓட்டுகள் பெற்று மீண்டும் மீண்டும் தேர்வாயிட்டு இருக்காரு அவரு. அப்போ இங்க ஆண்களுடைய ஆதிக்கமும் ஆண்களுடைய சப்போர்ட் தான் அதிகமா இருக்கு எடுத்துக்கலாமா, இல்ல பெண்கள் இப்ப மட்டும் சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் தானே பண்றாங்க திமுகவுக்கு அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிற முடியாது. இந்த பகுதி மக்கள் நான் அந்த பகுதிக்கு போறேன்னா ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த பகுதியில. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு தாய் மாமன் வந்தா ஆராத்தி எடுத்தா அந்த ஆராத்திக்கு நம்ம ஏதாவது அந்த முறை செய்வோம். அந்த முறை செய்கின்ற அந்த அந்த கலாச்சாரம் இந்த பகுதியில அதிகமா இருக்கு. ஆனா இது எனக்கு மட்டும் பண்ணா பரவாயில்ல. எந்த கேண்டிடேட் வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களாம் திரண்டு நிக்கிறாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, ஒரு செல்வ செழிப்போட விவசாயம் நல்லா வளர்ந்து மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருந்து உழைத்து இந்த மண்ணை வளப்படுத்தி இருந்தா யாரும் அப்படி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மண்ணை மலடாக்கி வச்சிருக்கிறார். வாழ்வாதாரத்திற்கே வழி இல்லாத மூதாட்டி 50 வயது 80 வயது 70 வயது மூதாட்டி நிக்கிறப்ப எனக்கு மனசு வலிக்குது. ஏத்தா போனேன்னு சொல்ல உட்காருதான் முதல்ல நிக்காத தானுமே. ஏன்னா வெயில்ல நிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமா வாழக்கூடிய பகுதி இந்த திருப்பத்தூர் சட்டமன்றம்.